ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விபி கோச்சிங் சென்டர். ஆல்ரெடி யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸோட அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரிசல்ட் விட்டுருந்தாங்க முதல் வந்து. ஸோ அதோட 1000 மெம்பர் செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து பிடிஎஃப் விட்டுருந்தாங்க. இப்போ வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக பிடிஎஃப் விட்டுருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதல் யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி ஸ்காலர்ஷிப் 2025 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 26/7/25 அந்த எக்ஸாம் நடந்த அன்றைக்கி அது 1000 கேண்டிடேட்ஸ் செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அவங்களோட வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேங்கிங் எஸ்எஸ்சி போனவங்களுக்கு தெரியும், அதே பிளேஸில் தான் நடக்குது. அதே பிளேஸில் தான் நடக்குது. ஸோ அதோட லொக்கேஷன் வந்து கீழே ஷேர் பண்ணியிருக்காங்க லிங்க்கு. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அந்த லொக்கேஷன் ஷோ ஆகும், நீங்கள் அங்கே போகலாம். நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் வந்து மேண்டேட்டரியாக என்னென்ன சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றது வந்து கேட்குறாங்க. 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ், ஹால் டிக்கெட், அப்ளிகேஷன் ஃபார்மு அண்ட் 10th மார்க் ஷீட்டு ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் ரெண்டுமே எடுத்துகிட்டு போகணும். 12th மார்க் ஷீட்டு ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸு. டிகிரி சர்டிஃபிகேட் அதாவது யூஜி, நீங்கள் அது ப்ரொஃபஷனல் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை கன்சால்டேட் மார்க்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். ரெண்டுமே எடுத்துகிட்டு போகிறது நல்லது தான். அந்த ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸு. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதுவுமே ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸு. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அது ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸு. ஆதார் ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸு. பிடபிள்யூடி அந்த சர்டிஃபிகேட்டு அது வந்து ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸு. நெக்ஸ்ட் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் அதுவுமே ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸு. இதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வெரிஃபை பண்ணலாம். ஸோ இது அந்த 1000 கேண்டிடேட்ஸ் வந்து ஸ்லாட் பிரிச்சுருக்காங்க, 2 ஸ்லாட்டாக பிரிச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த 22, 23 2 டேஸில் முடிச்சிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 9:30 to 10:30 அப்படின்றது தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க. அதில் எத்தனை மெம்பர்ஸ் கூப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து 125 போட்டிருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொன்றையும் பிரித்து 125 கேண்டிடேட்ஸாக பிரித்து போட்டிருக்காங்க. ஸோ இதில் உங்கள் நேம் எங்கே இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து எந்த ஸ்லாட்டு அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் பிஃபோராக போயிருங்க. 1 day பிஃபோராக பண்ணால் நல்லது தான். ஸோ இல்லைனா அங்கே அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு 1 hour எப்படியும் ஒரு 2-3 hours முன்னாடியே பிஃபோராக போயிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு எந்த ப்ரெஷரும் இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் செலக்ட் ஆகிருக்காங்கன்னா ஸோ அவங்களையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி பேங்கிங் எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம் வெரிஃபை பண்ணவங்களுக்கு இது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எந்த வென்யூ அப்படின்னு தெரியும். நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி பேங்கிங்கு வந்து எஸ்எஸ்சி எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்னு கேட்குறீங்க. ஃபஸ்ட் வீக் செப்டம்பர் கண்டிப்பாக கிளாஸ் ஸ்டார்ட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு அதுலேயுமே அடுத்த லிஸ்ட்டு விட சான்ஸ் இருக்குது. அதே போல் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் இதுலேயுமே பார்த்திங்கன்னா அடுத்த லிஸ்ட்டு விடுவாங்க. ஒரு சில கேண்டிடேட்ஸ் வந்து 2 times செலக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ இப்போ 3 times 3rd time அப்ளை பண்ணியிருப்பாங்க. அவங்களையுமே ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நியூ ஸ்டூடெண்ட்டை வந்து அவங்க லிஸ்ட்டு விடுவாங்க. ஸோ போன வருஷமே செகண்ட் லிஸ்ட் வந்துச்சு, இந்த வருஷம் செகண்ட் லிஸ்ட் வர நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சிலர் அந்த நியர்பை கட் ஆஃப் எடுத்துருக்கவங்க வந்து வெயிட் பண்ணுங்கள். உடனே அதை நீங்கள் பார்க்காம வெப்சைட்டை ஃபாலோ பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா திடீர்னு உங்கள் நேம் கூட வர சான்ஸ் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பிடபிள்யூ கேட்டகரிஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு விட்டுருக்காங்க. அதாவது லாஸ்ட்டு இந்த 900 இருக்காது அபோவ் அதுக்கடுத்து இருக்கிற லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருப்பாங்க. ஸோ இதிலே இருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா 900 அதுக்கடுத்து சீரியல் நம்பர் வந்து அவங்க இருப்பாங்க. ஸோ அதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு சில டபுள் டைம் வாங்கலுக்கு வந்து இந்த டைம் கிடைக்காது. ஸோ நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் நேம் இல்லைனாலும் வெயிட் பண்ணுங்கள், அடுத்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக வருவீங்க. அடுத்த லிஸ்ட் கண்டிப்பாக வரும். ஸோ உங்களுக்கு எதனா டவுட்டு என்கொயரி எதுனா வேணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த நம்பருக்கு நீங்கள் டபுள் நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்கலாம். அப்படின்னா மெயில் ஐடி இருக்குது, மெயில் ஐடிக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அவங்க அதை வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது செலக்ட் ஆகியிருந்தாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் டு ஆல். எந்த கொஸ்டின் வந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உடனே ரிப்ளை பண்ணுவோம்.